அடா அடா அடா, நாம் நினச்சா மழை வருது, வேணாம்னு சொன்னால் மழை நிற்கிது. ஒரு வழியாக சர்வீஸும் பண்ணியாச்சு, வாட்டர் சர்வீஸும் பண்ணியாச்சு. தேங்க்ஸ் டு வர்ண பகவான். என்ன டேய் தம்பி, டீ கொடுத்துற போலையே. அண்ணா நான் அர்ஜென்ட்டா ஊருக்கு கிளம்புறேண்ணே. ஊர்ல இருந்து போன் வந்துச்சுண்ணே. டீயை வேற யாராவது கொடுக்க சொல்லுங்கண்ணே. சரி நான் வைக்கிறேன். என்ன பொசுக்கன் கட் பண்ணிட்டான்? ஐயோ வேற டார்ச்சர் பண்ணுவானே, என்ன பண்ணுறதுப்ப? நம்ம எதுக்கு பயப்படுறோம்? நம்மளை கட்ட போனா மாப்பிள, அந்த ஏலக்காட்டி சொன்னேல, அது வேற நான் நல்லா இருக்காதுடா, குடிச்சாலே கேவலமா இருக்கும். என்னடா சொல்ற? அந்த பையன் இப்போ போனை போட்டு ஊருக்கு போறேன்னு சொல்றான்டா, அதனால டீ வராது. நீ எதையா சொல்லி சமாளிச்சுக்க. மாப்பிள சமாளிச்சுக்கடா. பாய்டா, பாய் 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 பாய். ஏய் கர்ணா பாத்து. ஏய், யார் ராணி? எதுக்குடா என்ன குத்த வந்த? யார் குரூப் நீ? சொல்லு சொல்லு. டேய், பார்க்க சின்ன பையன் மாதிரி இருக்க, உனக்கு எதுக்குடா அவ்வளோ கொலவெறி? உன்னை கொல்லாம விட மாட்டான்டா. ஏய் ஏய், அடியாயமா எங்க அப்பாவை கொன்னுட்டியேடா. கேட்டியா கேட்டியா? இப்போ இவன் கேட்ட கேள்விக்கு உன்கிட்ட பதில் இருக்கா? உங்க அப்பாவை நீ பார்த்ததே இல்லைன்னு தினம் எவ்வளவு வருத்தப்பட்டிருப்ப. ஆனா இந்த பையன் அவங்க அப்பாவை உன்னால இழந்துட்டு நிக்கிறான். அவன் கதறது உன் காதுல கேக்குதா இல்லையா? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? இப்ப புரியுதா உனக்கு நீ எப்படிப்பட்டவனுங்களுக்கு விசுவாசமா இருக்கனே? பாப்பா இத பாரு, இவன் கண்ணீருக்கு உன்னால பதில் சொல்ல முடியுமா? உன்னால இவன மாதிரி எத்தனை பேரு இந்த ஊர்ல அழுதுகிட்டு இருக்காங்களோ. அழாதர தம்பி, இங்க பாரு, என்ன உன் அக்காவா நினைச்சுக்கோ. நான் இருக்கேன் உனக்கு. உனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா எனக்கு போன் பண்ணு. உன் போனை கொடு தம்பி, போனை கொடுறா, கொடு. இந்தா உன் போனை. உன் போன்ல என் நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன். எப்பனாலும் எனக்கு போன் பண்ணு, சரியா? அழாதடா, அழாம போ. இப்பதான் எனக்கு எல்லாமே புரியுது. சத்தியமா நான் இதெல்லாம் தெரிஞ்சே செய்யல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு தெரியாம பண்ணிட்டேன் இப்ப வந்து சொன்ன ஆச்சா? இப்போ செத்து போன இந்த பையனோட அப்பா திரும்ப வந்துருவாரா? நானே நொந்து போயிருக்கேன். திரும்ப திரும்ப அதையே சொல்லி காமிக்காத. இனிமே நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, அதையே பண்றேன். சொன்னா பண்ணுவியா? பண்றேன். சும்மா உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிட்டு அப்புறம் முடியாதுன்னுலாம் சொல்லக்கூடாது. இல்ல, பண்றேன். நல்லா யோசிச்சு சொல்லு.
ஐயோ இந்து, நான் என்ன பண்ணணும்னு சொல்லு, பண்றேன். இனிமே யாருக்கிட்டையும் எந்த சிச்சுவேஷன்லயும் வட்டிக்கு வசூல் வாங்க போக மாட்டேன்னு எனக்கு வாக்கு கொடு. என்ன யோசிக்கிற? ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி யோசிச்சு சொல்லுக்கறனா, அப்புறம் மாத்தி பேசக்கூடாது. இதுல யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அந்த பையன் கதறினது இன்னும் என் காதுல ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. இனிமே நான் போகவே மாட்டேன். இல்ல உன்னெல்லாம் நம்ப முடியாது. என் மேல சத்தியம் பண்ணி சொல்லு. பார்த்தீங்களா என் பையனை எப்படி வேலையெல்லாம் இழுத்து போட்டு பொறுப்பாக பார்க்குறான்னு பாருங்க. என்ன கிருபா நீ இப்படி சொல்ற? இந்த வயசுல எதுக்குடா அவனுக்கு இந்த வேலையெல்லாம்? ஏண்டா, நாம தான் தெரியாதனமா இந்த தொழில வந்து சிக்கிக்கிட்டோம். இவனாச்சும் நல்லா படிச்சு பெரிய ஆளாகி நல்ல வேலை பார்த்து நல்லா இருக்கட்டுமேடா. தாத்தா, வேற ஏதாவது பேசுங்க, இதையே சொல்லிட்டு இருக்காதீங்க. அக்கா என்கிட்ட கொடுங்கக்கா. என்னங்க? ஏண்டா கிருபா, என்ன உன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு? நைட்டு சரியா தூங்கலையா? என்ன கிருபா, ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா. அப்பா, இந்த மாதம் வசூல் ஆரம்பிக்கணும். நிறைய பேர் பணம் தராம ஏதேதோ காரணம் சொல்லி இப்போ தரேன் அப்போ தரேன்னு தள்ளி போட்டுட்டே இருக்காங்க. இப்போ வசூல் பண்ண ஆரம்பிச்சாதான் பணம் வீடு வந்து சேரும். அதெல்லாம் பண்ணிடலாம்ப்பா. ஆ, நீ ஒன்றும் கவலைப்படாத, பார்த்துக்கலாம். நீயும் கர்ணாவோட வசூலுக்கு போயிட்டோ. ம், ஆனால் ஒன்று சொல்கிறேன், இதை எப்போவும் மனசில் வச்சுக்கோ. எப்போவும் நாம் எஜமானாக தான் இருக்கணும். எல்லார் வீட்லேயும் ஒரு நாயை கட்டி போட்டு வளர்ப்பாங்க, பார்த்துருக்கியா? அது எதுக்கு தெரியுமா? நம்மளை பார்த்துக்கிறதுக்காக தான். நம்மளை பார்த்துக்கிறது தான் அது வேலையே. நமக்கு ஒரு பிரச்சனைனா அந்த நாயைத்தான் அவுத்து விடணும். கடிக்கிறது அதோட கடமை. ம்,